ஸ்டோயிசிசம் என்பது பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய நாடுகளில் செழித்து வளர்ந்த ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தின் முக்கிய கருத்துக்கள் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவதற்கு வழிகாட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஸ்டோயிக் தத்துவத்தின் முக்கிய கோட்பாடுகள்: 1. நாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் வாழ்க்கையில் 2 வகையான விஷயங்கள் உள்ளன என்று நம்பினர். நாம் கட்டுப்படுத்தக்கூடியவை நம் எண்ணங்கள், செயல்கள், முடிவுகள், மற்றும் நாம் கட்டுப்படுத்த முடியாதவை மற்றவர்களின் கருத்துக்கள், வானிலை, கடந்த கால நிகழ்வுகள். நாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் நம் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துவது மன அமைதிக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் கருதினர். 2. நல்லொழுக்கம் மட்டுமே உண்மையான நன்மை. இந்த தத்துவத்தின்படி நல்லொழுக்கம் மட்டுமே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான ஒரே விஷயம். செல்வம், ஆரோக்கியம் அல்லது புகழ் போன்றவை வாழ்க்கையை எளிதாக்கலாம், ஆனால் அவை உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வராது. தைரியம், நீதி, ஞானம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவை முக்கிய நல்லொழுக்கங்களாக கருதப்படுகின்றன. 3. இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குடன் இயங்குகிறது என்று நம்பினர். இந்த இயற்கையின் நீதிகளை புரிந்து கொண்டு அதனுடன் இணக்கமாக வாழ்வதுதான் மனித வாழ்வியல் இலக்கு என்று அவர்கள் கூறினர். 4. உணர்ச்சிகளை நிர்வகித்தல். ஸ்டோயிக் என்ற வார்த்தை உணர்ச்சியற்ற தன்மையை குறிப்பதாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஸ்டோயிக் தத்துவம் கோபம், பயம் மற்றும் பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை முற்றிலுமாக அகற்றுவதைக் காட்டிலும் அவற்றை சரியான முறையில் புரிந்து கொண்டு நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துகிறது. மார்கஸ் அரேலியஸ், செனெகா மற்றும் எபிக்டெட்டஸ் போன்றோர் இந்த தத்துவத்தின் மிகவும் பிரபலமான தத்துவவாதிகள். இவர்களின் கருத்துக்கள் இன்றும் பலருக்கு மன அமைதியையும் வாழ்க்கையை நிர்வகிப்பதற்கான வழிகாட்டுதலையும் அளிக்கின்றன.